ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர் எடி ஜேக்யூ அவர்கள் எழுதின நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக இந்த நூல் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். எது அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நாஜி படையினர்னால பிடிக்கப்பட்டு வதை முகாமில் அடைக்கப்பட்டு 7 வருஷங்கள் அவர் அங்கே ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலையை அவங்க பார்த்துருக்காங்க. டெய்லியுமே நம்ம பொழைப்போமா, நம்மளோட கடைசி நாள் இதுவாக தான் இருக்குமோ, அடுத்த நாள் சூரிய உதயத்தை நம்மளால் பார்க்க முடியாதோ அப்படின்ற மாதிரி இருந்திருக்காங்க. பசியோடு இருந்திருக்காங்க, வலியோடு இருந்திருக்காங்க, ரத்தம் சொட்ட சொட்ட இருந்திருக்காங்க. பல கொடுமைகளை அனுபவிச்ச ஒரு மனுஷர். அவர் உலகிலேயே மகிழ்ச்சியான மனிதர் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்வியாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை பார்க்குறோம், இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக ஒரு மனிதரை பார்த்தோம்னா அவங்களுக்கு எந்த காரணி உதவி பண்ணுச்சு, இவங்க இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த வதை முகாம்ல அவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறமும் எப்படி இவரால் இப்படி சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி ஆர்வ மிகுதியில் இந்த நூலை படிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சேன். இவரோட கதை என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவர் ஒரு யூதர் இனத்துல பிறந்திருக்காங்க. ஜெர்மனியில இவர் வாழ்றாரு. இவங்க குடும்பம் ஒரு 3 தலைமுறையா அந்த ஜெர்மனி அப்படின்ற அந்த நாட்டில் தான் வாழ்றாங்க. இவர் ஒரு யூதராக இருந்தாலும் ஒரு ஜெர்மானியர்கள் போல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ரொம்ப கருணை உள்ளவராக இருக்காரு. அவங்க அம்மாவும் அதே மாதிரி தான் இருக்காங்க. தினமுமே அவங்க வீட்டுக்கு ஒரு 4-5 பேரை அவர் சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு வருவாராம். ஸோ அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், இவங்களை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இடம் இல்லை, அதனால ஒரு 5 பேரை மட்டும் கூட்டிட்டு வாங்க, அதற்கு அதிகமாக கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அப்படின்றத சொன்னாங்களாம். அதனால இவங்க அப்பா 5 பேரை தினமுமே கூட்டிட்டு வருவாங்களாம். இவங்க தான் அவங்க தான் கிடையாது. அந்த மாதிரி அவர் அன்புள்ளம் கொண்டவராக இருக்காரு. நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப அன்போடு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன உதவி வேணுனாலும் கேட்டு செய்யக்கூடியவராக இவர் இருந்திருக்காரு. ஏழை எளியவர்களுக்கு உதவக்கூடியவராக இருந்திருக்காரு. இவர் ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க அப்பா இருந்தாலும் அவரால் முடிஞ்ச உதவியையும் தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்காரு. இதை சின்ன வயசுல இருந்தே எடி ஜேக்யூ பார்த்து வளர்ந்திருக்காரு. அதனால இவருக்கும் மக்கள் மேல அபரிவிதமான ஒரு அன்பு இருக்கு. யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு அதை நம்ம கொடுக்கணும், உதவணும்ன்ற எண்ணம் இருக்கு. இதே மாதிரி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இவங்க அப்பா எப்பயுமே சொல்லுவாங்களாம், படிப்பு ரொம்ப முக்கியம்ப்பா, நீ படிக்கணும், படிப்பு தான் உனக்கு நாளைக்கு உதவும், அதனால நீ ஏதாவது ஒரு கலையை கத்துக்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதற்காக இவங்க என்ன பண்றாங்களாம், இந்த மாதிரி ஒரு போரெல்லாம் வரப்போகுது, ஹிட்லர் இந்த மாதிரியெல்லாம் யூதர்களுக்கு ஒரு கேடு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சதுனால இவரை எடி ஜேக்யூவை வேற ஒரு பேர்ல, ஒரு ஜெர்மானியரோட பேர்ல இவர் வெளியூருக்கு அவங்க அனுப்புறாங்க படிக்கிறதுக்கு. குடும்பத்தை விட்டு அந்த ஒரு 12-13 வயசுல குடும்பத்தை விட்டு இவர் போறாரு. அங்க போய் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி இதெல்லாம் படிக்கிறாங்க. படிக்கும் போதும் இவருக்கு குடும்பத்தை விட்டு தனியா வந்தது ஒரு கவலையாவே எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இவர் அங்க ஒரு விடுதியில தான் தங்கி படிக்கிறாங்க. எப்பயாவது தான் ஃபோன் பேச முடியும். அப்படி ஃபோன்ல பேசும்போதும் ஒரு யாராவது பாக்குறாங்களா, ஏதாவது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட தான் இவர் பேசுவாராம். இவங்க அப்பாட்ட பேசும்போது, அப்பா நான் பேசாம அங்கே வந்துடுறேன், எனக்கு படிப்பு இதெல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா, நான் உங்களோடவே இருந்துக்கிறேன், என்ன ஒரு கஷ்டம்னாலும் நம்ம குடும்பத்தோட அதை சமாளிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாராம். ஆனா இவங்க அப்பா அதெல்லாம் இல்லப்பா, படிப்பு உனக்கு உதவும், நீ படிக்கணும்ப்பா, நீ தைரியமா இருக்கணும், நீ நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போனை வச்சிருவாங்களாம். இவருக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. ஆனா பிற்காலத்துல தான் தெரிய வருது, இந்த மாதிரி போன் பேசினதுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவ்வளவு உடைஞ்சு அழுவாராம். நம்ம பையனை இப்படி மிஸ் பண்றோமே, அவன் இவ்வளவு ஏக்கப்படுறானே, நம்மள அவனோட பக்கத்துல வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டதா பிற்காலத்துல அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். இதே மாதிரி படிப்பு போயிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு வெறுமை மனதுல இருந்துட்டே இருக்கு. இருந்தாலும் அந்த வெறுப்பை எல்லாம் ஒரு ஆர்வமா மாத்தி அவர் படிக்க வந்த இடத்துல அவ்வளவு நல்லா படிக்கிறாராம். படிச்சு அந்த தொழிலை அவர் கத்துக்கிட்டாரு அப்படின்றத சொல்றாங்க. அது முடிச்சிட்டு ஒரு நாள் ஒரு சர்ப்ரைஸா நம்ம அப்பா அம்மாவை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்த வீட்டுக்கு போறாங்க. யார்கிட்டயுமே சொல்லல. இவர் ஒரு சர்ப்ரைஸா போகணும்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. இவர்கிட்ட ஒரு சாவி இருந்ததுனால இவர் கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டாரு. இரவு நேரம் ஆயிடுச்சு. இருந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இவர் பாரு படுத்துட்டாராம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலையில விடியறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் காலடி சத்தம்லாம் கேக்குதான், ஒரு வெடி வெடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குதான். என்னது இது, என்ன கலவரம், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அரை தூக்கத்துல எப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க வீட்டு கதவை தடன்னு யாரோ தட்டினாங்களாம். தட்டின உடனே யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா இந்த நாஜி படையினர்லாம் வந்திருக்காங்க. வந்துட்டு இவனை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு, எங்க உங்க அப்பா அம்மா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரை அடிக்கிறாங்க. ஆனா இவருக்கு இல்ல, எனக்கு தெரியாது, நான் இப்பதான் வந்தேன் ஊர்ல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாராம். அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்காம இவரை ஒரு முகாமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க.
முகாமுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து தெரியுதான் எவ்வளவு கொடுமையா இருக்கும் அந்த இடம்னு சொல்லிட்டு. தினமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஃபியும் ஒரு ரொட்டி துண்டு இந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது போக ரொம்ப தூரம் நடந்து கூட்டிட்டு போய் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க பண்றாங்க. அவங்க கொடுக்குற உணவுக்கும் அவங்க வாங்குற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காதான். ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் கூட அவங்க வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் உயிர் வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க, அவங்களாவது சேஃபா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தினமும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம். அங்க வந்து நட்போட எல்லாத்தையும் பழகுறாரு. ஏன்னா அவங்க அப்பா வந்து இயற்கையிலே அந்த கருணை உள்ளம் கொண்டவராக இருந்ததுனால இவருக்கும் அதே பண்பு இருக்கு. ஸோ எல்லா அங்க இருக்க அடிமைகள் கிட்டையும் கொஞ்சம் நல்லா அவர் வந்து பேச முயற்சி பண்றாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூதர்களாக இருக்காங்க. அந்த யூதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டுல இருந்தும் வந்தவங்களாக இருக்காங்க. இவங்க யூதர் அப்படின்ற அந்த மதத்துல ஒருமைப்பட்டு இருந்தாலும் அவங்க பண்ற அந்த கலாச்சாரம் பழக்க வழக்கம் எல்லாமே வந்து மாறி இருக்கு. அவங்க பேசுற மொழி மாறி இருக்கு. அதெல்லாமே இவர் வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இவருக்கு ஒரு சிறந்த நண்பன் கூட கிடைக்கிறான். இவங்க 2 பேருமே அந்த இடத்துல எப்படியாவது நம்ம உயிர் வாழணும்டா, நம்ம வந்து நம்பிக்கை விட்டுறக்கூடாது, நம்ம பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசி வச்சுப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கிற உணவுகளையும் சில டைம் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது உடம்பு சரியில்லாம வரும்போது தங்களை காத்து கொள்றதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாங்க. இவருக்கு கிடைக்கிற ரொட்டி துண்டு அவர் நண்பருக்கு கொடுப்பாரு. ஏதாவது ஒரு குளிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் தான் தண்ணி கொடுப்பாங்களாம், அந்த தண்ணியை 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க. இவரோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழில் தெரிஞ்சவராக இருக்காரு. அதனால இவரை வந்து அந்த ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. அங்க யாருக்காவது காலணிகள் வந்து தைக்கணும் அப்படின்னா அந்த வீரர்களுக்கு தேவையானதெல்லாம் இவர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காரு. ஆனா எடி ஜாக்கு மட்டும் வெளியில போயிட்டு அவங்க வந்து இந்த நிலக்கரி எல்லாம் எடுத்துட்டு வர்றது, ரொம்ப ஹெவி மெட்டல்ஸை தூக்கிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி, தொழிற்சாலையில ஏதாவது ஒரு எந்திரம் வந்து பழுதாயிடுச்சுன்னா அதை சரி பண்றது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்களாம். இவன் வந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருக்கான், அதனால இவனுக்கு இந்த வேலை கொடுக்கலாம். இவர் ரொம்ப வயதானவராக இருக்காரு, அதனால இவரை அந்த விஷவாயு வந்து தாக்கி கொல்லக்கூடிய அந்த அறைக்கு வந்து அனுப்பிச்சிருங்க அப்படின்றத சொல்லுவாங்களாம். ஒரு தடவை இவர் ஜெயில இருக்கும்போது இவங்களோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே வந்து பிடிபட்டதை இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப அவங்க அப்பாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவங்க அப்பா சொல்றாங்க, அம்மா தங்கச்சியும் இங்கதான்ப்பா இருக்காங்க, அவங்க பெண்கள் முகாம்ல இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்களாம். இவரை வந்து அந்த உடல் ஆரோக்கியம் குறைவாகவும் இருக்காரு, வயது முதிர்ந்தவராக இருக்காரு அப்படின்ற காரணத்தினால இவர்னால எந்த ஒரு பயனும் இல்லை, இந்த ஆளை வச்சிருந்தோம்னா நம்ம சோறு மட்டும்தான் போட்டுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு விஷவாயு வந்து தாக்கி இறக்கக்கூடிய அந்த அறைக்கு வந்து அவங்க அப்பாவை அனுப்பிச்சிடுறாங்க. இவரால் ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. அந்த நாளை இவர்னால மறக்கவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கொடுமையை நான் வந்து உணர்ந்த நாள் அதுதான் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் சில நாட்கள்ல தன்னுடைய அம்மாவும் இதே போல இறந்துட்டாங்க அப்படின்றத கேள்விப்படுறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கொஞ்சம் யங் ஏஜ்ல இருக்கிறதுனால அவங்களால சில வேலைகள் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படையினர் நினைத்ததுனால அவங்கள வந்து அந்த ஒரு குளிர் சாதனம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அனுப்புறாங்க. அப்ப அவங்க வந்து ரொம்ப குளிர்ந்த தண்ணீர்ல நின்றுகிட்டு அவங்க வேலை வந்து செய்யக்கூடியதாக இருக்கு. இதை ரொம்ப நாள் கழிச்சுட்டு இவர் வந்து பாக்குறாரு. இவருக்கு வந்து ஓரளவுக்கு ஏதுவான வேலை வந்து கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இவர் நல்லா படிச்சிருக்காரு. அந்த இயந்திரங்கள் வந்து பழுதாயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணுங்கிற அந்த திறன் வந்து இவருக்கு இருக்கு. ஏன்னா இவர் அது ரிலேட்டடா தான் படிச்சிருப்பாரு. ஸோ அப்பா சொன்னது மாதிரியே இவர் படிச்சதுனால இவரோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கிறதுக்கு உதவியாச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு தடவை தொழிற்சாலையிலிருந்து வேற ஒரு தொழிற்சாலைக்கு மாத்துறாங்க. அப்படி மாத்தும் போது அங்க தொழிற்சாலையில இருக்கக்கூடிய முதலாளி இவங்க அப்பாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருக்காரு. அதனால அவர் வந்து என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் ரொட்டி துண்டு, பால், வெண்ணெய் அந்த மாதிரி சிலது நீ வேணா சாப்பிட்டு, ஆனா நான் உனக்கு இந்த உணவுப் பொருள் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு மறைவிடத்துக்கு போய் அதை சாப்பிட முயற்சி பண்றாங்க. ஆனா இவர்னால சாப்பிட முடியலையா. குடல் வந்து ரொம்ப சுருங்கி போனதுனால டைஜஷன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவருக்கு உள்ள குடலோட அமைப்பு படி அவர் ரொட்டி துண்டும் டீயும் சாப்பிட்டா மட்டும்தான் அவர்னால உயிர் வாழக்கூடிய அளவுக்கு இருக்காரு. அது போக இவங்க வந்து அந்த தொழிற்சாலைக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அவங்களோட ஜெயில இருந்து தொழிற்சாலைக்கு கூட்டிட்டு போவாங்க. அது 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி நடந்து போகும்போது சில பேர் உடல் பலவீனத்தினால கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சு அந்த இடத்துல வந்து கொன்றுவாங்க. அங்க இருக்க கூட நடந்து போயிட்டு இருக்க அந்த கைதிகள் தான் அவரை வந்து ஒரு தொட்டில் மாதிரி பண்ணி அதுல அவரை போட்டு 4 பேர் வந்து தூக்கிட்டு போவாங்க. அவங்க போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்பாங்க. அவர் பொழைச்சா சரி, பொழைக்கலைன்னா அப்படியே விட்டுருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. இன்னொரு இன்சிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா, அங்க
அவங்களுக்கு ஒரு சில துணிகள் தான் இருக்குமா போட்டுக்கிறதுக்கு. இரவு நேரத்துல அந்த துணிகள்லாம் அலசி காய போட்டுட்டு இவங்க வெறும் உடம்புல தான் வந்து படுத்திருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. குளிர் வந்து அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குமா. இவங்க எல்லாம் ஒருத்தர் ஒட்டி ஒட்டி படுத்திருப்பாங்களாம். இதுல கடைசியா படுத்திருக்காங்க இல்லையா, மூளையில படுத்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இறந்து போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குமா. அதனால யாராவது யூரின் போறதுக்கு மோஷன் போறதுக்கெல்லாம் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா எந்திரிச்சவங்க ஓரத்துல இருக்கவங்களை தள்ளி படுக்க சொல்லிட்டு அவங்க அந்த ஓரத்துல படுத்துப்பாங்களாம். அந்த மாதிரி மாத்தி படுக்கல அப்படின்னா செத்து போயிருவாங்க அப்படின்றத குறிப்பிடுறாரு. அவங்களுக்கு டெய்லியுமே இந்த உடல்ல இந்த உயிரை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. இந்த வதை முகாம்ல பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவரும் இருக்காரு. அவரும் வந்து யூதர் தான். அவரு ரகசியமான முறையில இங்க யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச மருந்துகளை எல்லாம் வந்து அவர் கொடுப்பாராம். அங்கேயே மருந்துகள் வந்து செய்யக்கூடிய ஒரு இதுவும் வச்சிருந்திருக்காங்க. அதனால அவருக்கு மருந்துகள் வந்து கிடைக்குமா. அந்த செய்யக்கூடிய இடத்துல இருந்து மருந்துகளை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வருவாராம். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமாக அங்க இருக்கவங்களுக்கு உதவுவாங்களாம். அது போக நிறைய பேரை வந்து அவங்க எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாதான், சும்மா போயிட்டு இருக்கவனை கூட அடிப்பாங்களாம். அந்த மாதிரிலாம் அடிச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்களாம். ஒரு தடவை இவருக்கு வந்து அவர் போட்டுட்டு இருந்த காலணியில ஒரு ஊசி மாதிரி ஒண்ணு வந்து இவர் காலை வந்து குத்திக்கிட்டே இருந்துச்சான். சோ இவர் நடந்து போற வரைக்கும் அதே செருப்பை வந்து போட்டுட்டு போய் கால் ஃபுல்லா புண்ணாற அளவுக்கு ஆயிடுச்சான். ஏன்னா நின்னாலும் அடிப்பாங்களாம். அதனால இவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் போயிருக்காரு. அதனால அவர் வந்து எப்பயுமே நினைப்பாராம், நம்ம வந்து உயிர் வாழ்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நம்மளால வெளியில போக முடியும், சுதந்திர காற்றை வந்து சுவாசிக்க முடியும், இங்கேயே நம்ம சாக போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைச்சுப்பாராம். மனம் வந்து தளரவே மாட்டாரு அப்படின்றத சொல்றாங்க. எந்த கைதிக்காவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இவர் வந்து உதவுவாராம். சோ இந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. யாரையுமே தனியா வந்து அவன் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே மாட்டாராம். ஆனா இவங்களோட கைதிகள்லயே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உளவாளி போல இருந்துட்டு இவர் அந்த தப்பு பண்றாரு, இவர் இந்த தப்பு பண்றாரு, 2 ரொட்டி வந்து சாப்பிட்டாரு, இவர் உணவை வந்து கீழே போட்டாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து அங்க இருக்க அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்களாம். இவர் வந்து என்னைக்குமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்றாரு. பிளஸ் வந்து ஒரு நேர்மை இல்லாத தன்மையோட நம்ம இருக்கக்கூடாது, நம்ம பொய் சொல்லிதான் வாழணும்னு அவசியம் கிடையாது. அப்படி வாழும்போது நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இது எல்லாமே வந்து அவங்க அப்பா மூலமாக தனக்கு வந்த குணநலன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. 2 முறை வந்து இவர் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. முதல் தடவை வந்து தோல்வியாக அமையுது. முதல் தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் வண்டி வந்து வரும். அந்த பால் வண்டியில இவர் வந்து ஏறி போற மாதிரி இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க நினைத்தபடி அவரால் தப்பி போக முடியாத நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கும். நடுவுலே வந்து இவரு கீழே விழுந்துருவாரு. விழுந்த உடனே அங்க நிறைய காவலாளிகள்லாம் இருக்குது, தூரத்துல பாப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறமாக இப்ப நம்ம எந்திரிச்சு ஓடணும்னா கண்டிப்பா நம்ம மாட்டிக்குவோம், அதனால நம்ம எப்படியாவது திரும்பி முகாமுக்கே போயிருவோம்னு சொல்லிட்டு திரும்பி வெயிட் பண்ணிட்டு அந்த காலையில மறுபடியும் அந்த பால் வண்டி உள்ள வந்து போகும்போது அந்த வண்டியில ஏறி திரும்பியும் சிறைசாலைக்கு போயிட்டாரு. யாருக்குமே அவர் வந்து வெளில போனதோ உள்ள வந்ததோ தெரியாது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இப்படி இவர் வந்து வெளியில போக முயற்சி பண்ணதுனால இவர் உடல்ல நிறைய காயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த காயங்கள்லாம் எப்படியாவது ஆறணும்னு சொல்லிட்டு அவர் வேண்டிப்பாராம். ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த ரொட்டி துண்டுலையும் அந்த ஒரு காஃபிலையும் நம்மளால நம்ம உடம்ப நல்ல விதத்துல இருந்தாலே உயிர் வாழ்றது கஷ்டம், இதுல நோயும் ஏற்படுதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாரு. அதற்கு அங்க இருந்த மருத்துவர் வந்து ரொம்ப உதவி பண்ணாரு. நீ வந்து இந்த விஷயங்கள்லாம் இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாராம். மேலும் அந்த மருத்துவர் வந்து இன்னொரு அறிவுரை கூட எடிக்கு கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ சும்மா அங்கேயும் இங்கேயெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காத, உன்னுடைய உடல் வலிமையை நீ தக்க வச்சுக்கணும். அப்படி நீ தக்க வச்சாதான் அடுத்த நாள் வேலை செய்யறதுக்கான ஒரு சக்தி வந்து உனக்கு இருக்கும். அதனால மத்தவங்க மாதிரி உணவுக்காக அங்க இங்க தேடிட்டு போறது, இல்ல யார்கிட்டயாவது வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிறது, இல்ல எதையாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணாத. நீ காலையில எந்திரிக்கிறியா, நீ தயாராறியா, தொழிற்சாலைக்கு போறியா, திரும்பி வர்றியா, அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்றியா, வந்து படுத்துரு. அப்படி நீ படுத்தேனா தான் உனக்கு வந்து உடல்ல அந்த ஆரோக்கியத்தை வந்து தக்க வச்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த மருத்துவர் சொன்னதுனால இவர் எப்பயுமே இவரும் இவரோட நண்பரும் அவங்களோட எனர்ஜியை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணிக்கல அப்படின்றத சொல்றாங்க. இவர் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதாக தான் இருக்கும். ஆனா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் யார்கிட்டயாவது பேசினாலோ, இல்ல யாராவது அசந்த டைம்ல யார் உணவையாவது நம்ம எடுத்துக்கலாம், இல்ல யாருக்காவது உணவு வேணான்னு சொல்லும் போது அந்த உணவை எடுத்துக்கலாம், நம்ம 4 பேர்கிட்ட பேசினாதான் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யார் என்ன பண்றாங்கன்னு உளவு பார்த்துட்டு போய் சொல்லி கொடுக்கறது, இது பண்றதுனால நமக்கு ஏதாவது சலுகைகள் கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இவர் அது மாதிரி எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி
மாதிரி வேடிக்கையாக இருந்த நிறைய பேர் உடல் வலிமை இல்லாம அவங்க இறந்து போறதை இவர் கண்ணு முன்னாடியே பாக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது நிறைய பேர் எந்திரிக்காமலே செத்து போயிருக்காங்க. இரவுலே அவங்க உயிர் தெரியாமலே போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு. அது போக தன் தங்கையையும் எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஜெர்மனியர்களோட கை கீழே இறங்க ஆரம்பிக்குது. இருக்க கைதிகளை எல்லாம் கூட்டிட்டு அகதிகளாக போயிட்டே இருக்காங்க. எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. இந்த கைதிகளை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல. நம்மளோட படை நல்லா இருக்குமா, ஹிட்லர் ஜெயிப்பாரா, அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஆனாலும் முகாம்ல இருக்கவங்கள இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க என்ன கண்டிஷன்னா எல்லாரும் லைனா போயிட்டே இருக்கணும். யாராவது உட்கார்ந்துட்டாங்க இல்ல நடக்க முடியலன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள அந்த இடத்துல கொன்னுட்டு அவங்க பாடு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களோட இது. இவங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாட்கள் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளியில சூழ்நிலை பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கு. ஆனாலும் ஒரு ஈவு இறக்கமே இல்லாம படையினர் இவங்களை கூட்டிட்டு அணிவகுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல சரி ரொம்ப எல்லாரும் அசதியா இருக்காங்க. இரவு பொழுதுல தங்க வைக்க ஒரு இடம் பாக்குறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே இவரோட நண்பர் சொல்றாரு, இனி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இனி நான் இவங்களோட பயணப்படுறேன்னா கண்டிப்பா சாகதான் போறேன் அப்படின்றத சொன்னாராம். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ஏன்னா இவருக்கு இருக்க ஒரே ஒரு சொந்தம் உறவு அப்படின்னு சொல்லிக்கிட்டா அது இவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான். இவரோட தங்கச்சியும் இருக்காங்களான்னு இவரால் பார்க்க முடியல. அவங்க எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்த உலகத்திலே இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மனிதர் இவர் தான் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா இவர் ஒவ்வொரு தடவையும் விரக்தியா ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது இவனுக்காக நம்ம இருக்கணும், நம்மளும் இவனும் ஒரு பலமா நம்ம இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. சோ இவர் உயிர் வாழ்றதற்கு நம்பிக்கை கொடுத்தது எல்லாமே இவரோட நண்பர் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இவரை தொடர்ந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படின்றது எடிக்கு நல்லா தெரியுது. அப்ப என்ன பண்றாங்க, அங்க தங்க வச்சிட்டு இருந்த ஒரு ஹால்ல ஒரு ஏணி மாதிரி இருக்கு, மேல ஒரு அட்டாளி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இவரை உட்கார வச்சிடலாம். இவங்க கண்ணில் நம்ம மண்ணை தூக்கிடலாம், நம்ம பாட நடந்து போகலாம், இவன் எப்படியாவது பொழைச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த கூட்டத்துல இவர் சாகிறதுக்கு நம்ம இவனை எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்க வச்சிடலாம், அவன் பார்த்து போய்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஏணி இருக்கு. அந்த ஏணியில இவங்க ஏறி போறாங்க. மேல போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். அவங்க எல்லாம் இவங்களை பார்த்து பயப்படுறாங்க. இல்ல நாங்களும் இந்த மாதிரி அடைக்கலம் வர்றதுக்கு தான் வந்திருக்கோம், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவரை மட்டும் ஏறி உட்கார சொல்லிட்டு நீ எங்க இருந்தாலும் நல்லாரு, ஜாக்கிரதையா இரு, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த கூட்டத்தோட நடந்து போறாரு. அப்படி இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சுரங்கப்பாதை மாதிரி வருது. அந்த மலை தண்ணீரெல்லாம் போறதுக்காக ஒரு ஓப்பன் மாதிரி கொடுத்து ஒன்று வச்சிருக்காங்க ரோட்ல. அந்த குழிக்குள்ள பதுங்கு குழியாட்டம் நம்ம பயன்படுத்தி அதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டம் அப்படியே மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. இவர் அங்க இருக்க அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு இவர் அதுக்குள்ள இறங்கிட்டு திரும்பி மூடி வச்சு மூடிடுறாரு. ஒரு பீப்பாய் மாதிரி ஒன்று இருக்கு, இந்த பீரெல்லாம் ஊற்றி வைக்கிற ஒரு பெரிய ஒரு பீப்பாய் மாதிரி ஒன்று இருக்கு. அதை எதுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் இவர் கையோட எடுத்துட்டு போய் தான் அந்த இதுல குதிச்சிருப்பாரு. சோ ரொம்ப உடல் அசதினாலையும் இரவு நேரம் வந்ததுனாலையும் ஒரு மயக்கம் போல வருது. அவர் அப்படியே படுத்துறாரு. அந்த பீப்பாய் தன்னோட நெஞ்சில வச்சு அப்படியே அணைச்சு புடிச்சுக்கிட்டு அவர் அப்படியே படுத்துறாரு, தூங்கிடுறாரு. காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப தடன்னு ஏதோ ஒண்ணு துப்பாக்கி சூடு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப பாக்குறாரு, எந்திரிச்சு ஒரு கலக்கத்துல பார்க்கும்போது இவர் வச்சிருந்த பீப்பாயில நிறைய இடத்துல இந்த புல்லட்ஸோடது இருந்திருக்கான். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தப்பிக்க இந்த குழிகளை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால துப்பாக்கியால சுற்றுப்பாங்க போல. நல்ல வேலை இந்த பிளாஸ்டிக் பீப்பாய் நம்மளை காப்பாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாராம். அதுக்கப்புறமாக பொழுது விடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லிட்டை ஓபன் பண்ணிட்டு வெளில வராரு. வந்த உடனே சரி ரோட்ல நின்னோம்னா கண்டிப்பா திரும்பியும் இந்த படைகள்னால நமக்கு பிடிச்சிருவாங்க, அதனால நம்ம பக்கத்துல இருக்க ஊர் எதுக்குள்ளயா போகலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு குடிசை வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு போறாங்க. போன உடனே இவரோட தோற்றத்தெல்லாம் பார்த்துட்டு இவர் ஒரு கைதி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க இவருக்கு உடையெல்லாம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வெடுங்க, அதுக்கப்புறமாக நீங்க போங்க, இன்னும் கொஞ்சம் பொழுது விடிஞ்சதும் போங்கன்னு சொல்றாங்க. இவரும் கொஞ்ச நேரம் படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க ஆளுங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் திரும்பியும் நடந்து போக ஆரம்பிச்சாராம். நடந்து போக ஆரம்பிக்கும் போது அவரோட உடல்ல வலு இல்லாததுனால ஒரு ரோட்ல நடு ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவர் இருக்காரு. அவரை பாதுகாப்பாக கூட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க கவர்மெண்ட். சேர்த்து அவருக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யறாங்க. செஞ்சதுக்கு அப்புறமாக அவர் உயிர் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸ்.
அந்த மருத்துவமனையில் அவருக்கு வந்து ஒரு எண்ணம் தோன்றுச்சான், நம்மளை எல்லாருமே வெறுக்கல, சில பேர் வந்து நம்ம மேலே ஒரு விருப்பம் வந்து இருக்கு, நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்கலை, இந்த உலகத்தில் இன்னமும் அன்பும் கருணையும் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து அவருக்கு கொடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. உன் விடாமுயற்சியை கைவிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததாக சொல்கிறாரு. அங்கே இருக்க சிஸ்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் வந்து உயிர் பிழைச்சிருவேனா, டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஏன் நான் இன்னமும் பலவீனமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருந்த சிஸ்டர் வந்து சொல்கிறாங்களாம், நீங்கள் பிழைக்கிறதுக்கு ஒரு 35% தான் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்றத அவங்க சொல்லிட்டு போகிறாங்களாம். கடவுளுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறாங்களாம், இந்த நிலைமையிலேருந்து என்னை மீட்டு நீ உயிர் பிழைக்க வச்சுட்ட அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு முற்றிலும் புதிய மனிதனாக மாறிடுவேன், எனக்கு எல்லாமே கொடுத்து என்னை ஆதரவளித்த இந்த ஜெர்மனியை விட்டுட்டு நான் வந்து நிரந்தரமாக போயிருவேன், என் வாழ்நாள்ல இனி ஒரு முறை நான் அந்த மண்ணை மிதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு சத்தியம் வந்து செய்யறாராம். அது போக அவர் வந்து சொல்றாரு, வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் நான் முழுமையாக வாழ்வேன், ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனிதனாக இருப்பேன், நல்லொழுக்கம் மிகுந்தவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. அவர் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் அவ்வளவு நாள் உயிர் பிழைக்க காரணமே வந்து நம்பிக்கை தான். கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்மளால வெளியில வர முடியும், இது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நம்ம உயிரோட இருந்தா மட்டும் போதும், உயிர் வாழ்றதற்கு என்ன தேவையோ என்ன அவசியமோ அதை மட்டும் செஞ்சா போதும், ஆடம்பரமான எந்த ஒரு விஷயமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்பயுமே நினைச்சிருக்காரு. ஸோ நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. அவர் நினைத்தது போலவே அந்த மருத்துவமனையில இருந்து அவரால் ஒரு உடல்நிலை தேறி ஒரு நல்ல மனிதராக வெளியில வர முடியுது. வந்த உடனே அவர் வந்து தனக்கு தெரிந்தவர்கள் யாராவது இருக்காங்களா, அந்த முகாம்ல இருந்து தப்பிச்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. அதற்கப்புறமாக யூதர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்றதற்காக அங்க ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அமைப்புல வந்து யாருமே வேலை கொடுக்காம இருக்கக்கூடிய யூதர்கள், அதுக்கப்புறம் குழந்தைகள், பெண்கள், இவங்க எல்லாருமே வந்து வாழணும் அப்படின்னா அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உணவு வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ உணவு வழங்கக்கூடிய அந்த இடத்திற்கு இவர் விசாரிச்சு போறாரு. அங்க போகும்போது இவருடைய தங்கையையும் பார்க்கறாரு, அது போக இவருடைய நண்பரையும் பார்க்கறாரு. இவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, திரும்பியும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்து ஏற்பட்டது போல உணர்றாரு. அப்புறம் அவருடைய வருங்கால மனைவியையும் அந்த இடத்துல வந்து பார்க்கறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்கும் பிடித்து போய் அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து யோசிச்சு பார்க்கும்போது இவருக்கு தெரியுது, எப்பயுமே தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்காரு. தன்னிடம் இல்லாதது ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டயோ இவருடைய நண்பர்கிட்டயோ இருக்குது, நம்ம கிட்ட அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே ஏக்கப்பட்டது கிடையாது. இவருக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களாலையும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்றத இவருடைய வாழ்க்கை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. இவர் திருமணம் செஞ்சிட்டதுக்கு அப்புறமே ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதராக இருக்காரு. ஏன்னா இவர் பல கஷ்டத்தை பார்த்திருக்கிறதுனால இவர் வந்து ஒரு வெளிப்படையாக 4 பேர்கிட்ட பேசக்கூடியவராகவோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் இறுக்கமாக இருக்கக்கூடியவராக இருக்காரு. இவங்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாத்தையும் பேசுவாங்க, சகஜமா இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. அதற்கப்புறம் இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க. மகன் பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இவருடைய மகிழ்ச்சி வந்து புதுப்பிக்கப்பட்டதாக இவர் உணர்றாரு. மனைவியோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஏன்னா நமக்கு துன்பங்கள் நிறைய இருக்குங்கிறதுனால, நம்ம பார்த்துருக்கோங்கிறதுனால நம்மளால இந்த ஆடம்பரத்தை எல்லாம் ஏற்றுக்க முடியல. ஆனா இவ ஆடம்பரமாக இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லையே அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு. அங்க இவருக்கு 2வது குழந்தையும் பிறக்குது. 2 குழந்தைகள் பிறந்ததும் அவருடைய வாழ்க்கை இன்னமும் நல்லா இருக்கு. ஆனாலும் இவர் என்ன விஷயத்துக்கு செலவு பண்ணணுமோ அந்த விஷயத்துக்கு தான் செலவு பண்றாரு. ஆனா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காரு. இப்போ 4 வீடு 4 கார் வச்சிருக்கவங்களை விட இவர் வந்து தன்னிடம் உள்ளதை வச்சுட்டு ரொம்ப திருப்தி இருக்காரு. இவர் வந்து ஒரு சைக்கிள் மட்டும்தான் வச்சிருக்காரு. சைக்கிள்ல தான் வந்து இவர் எந்த இடத்துக்கு போகணும்னாலும் போவாங்க. கார் வாங்க முடியாதுன்ற ஒரு நிலை இல்லை, இருந்தாலும் தனக்கு தேவை இல்லை அப்படின்றத அவங்க வந்து நினைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. மகிழ்ச்சியை பத்தி இன்னொரு விஷயமும் சொல்றாரு. மகிழ்ச்சி அப்படின்றது வானத்துல இருந்து குதிப்பது கிடையாது, அது உங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளிருந்து நீங்கள் நேசிக்கின்ற மக்களிடமிருந்தும் தான் முளைத்தெழுகிறது. நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் தான் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நம்ம மகிழ்ச்சிங்கிறது எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். நம்ம சுற்றத்தார்கிட்டையும் நம்ம கிட்ட இருக்க பொருள்களையும் நம்ம வந்து மதிச்சு ஒரு பிரியமா அன்போட கருணையோட இருந்தோம்னாலே கண்டிப்பா அது நமக்கு கைகூடும் அப்படின்றத சொல்றாங்க.
இவருக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்ன குடும்ப கடமையோ அது எல்லாமே முடிச்சுட்டாங்க. பையங்களை எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பேர குழந்தைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஆனாலும் இவருக்குள்ள ஏதோ முடிக்காத ஒரு டாஸ்க் இருக்குது மாதிரியே தோணிக்கிட்டே இருக்கு. அப்ப அவர் என்னன்னு யோசிக்கிறாரு, இவர் பட்ட கஷ்டங்கள் இவரோட இதெல்லாம் 4 பேருக்கு சொல்லணும்னு பிரியப்படுறாரு. ஆனாலும் கஷ்டங்களை சொல்ல பிரியப்படலை. ஸோ என்ன நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது அவர் நினைக்கிறாரு, என்னுடைய வழிகளை பத்தி நான் சொல்லாம நான் எவ்வளவு நம்பிக்கை உடையவனாக இருந்தேன், என்னுடைய வலிமை எப்படி நான் வச்சிருந்தேன், வழியை எப்படி நம்பிக்கையாக மாத்தினேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை கதையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியப்படுறத உணர்றாரு. அதற்கப்புறமாக அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு தான் வதை முகாம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அது எல்லாத்தையும் எப்படி தாண்டி வெளியில வந்தாரு, இன்னைக்கு எப்படி மகிழ்ச்சியான ஒரு மனிதராக அவர் இருக்காரு, அவர் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருந்தது அப்படின்றத அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்றாங்க. அதற்கப்புறம் ஸ்கூல்ஸ்ல காலேஜ்ல நிறைய மேடை ஏறி அவர் அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்றாங்க. அவர் கஷ்டப்பட்டதை அவர் ஹைலைட் பண்ணல. அவ்வளோ கஷ்டத்துலயும் நான் இவ்வளவு வலிமை உள்ளவனா இருக்கேன், இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னா உங்களாலையும் அதே அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்றாரு. இவருடைய கதையை படிக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கிறது எது தடை அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவர் பட்ட கஷ்டத்துல நம்ம ஒரு துளி அளவு கூட கஷ்டம் நம்ம படலைன்னு தான் சொல்லணும். சில விஷயங்கள் நமக்கு நடக்காம இருக்கலாம் நம்ம ஆசைப்பட்டது. அதுக்காக நான் இவ்வளவு வருத்தப்படணும், நம்ம துன்பப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அந்த சிந்தனையை தூண்டக்கூடியதாக இந்த நூல் இருக்கும். இறுதியாக இந்த நூல்ல அவர் சொல்ற அறிவுரை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க மறக்காதீர்கள், மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தவும் மறக்காதீர்கள், உங்களை இந்த உலகின் நண்பனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்றாங்க. வெறுப்பு அப்படின்றது என்னைக்குமே நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. வெறுப்புங்கிறது அந்த எதிராளியையும் அழிக்கும், நம்மளையும் அழிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. வெறுப்போட ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னா அவங்களால கண்டிப்பா மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால அவங்களுக்கு நடந்தது ஏதோ நமக்கு ஒரு கர்மா இருக்கு, அதனால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்றத பாருங்க அப்படின்ற நூல் அவருடைய 100வது பிறந்த நாளையொட்டி வெளியிடப்பட்டது. இந்த நூல் ரொம்ப ரொம்ப நல்ல சேல்ஸ் பார்த்திருக்காங்க. இதுல உள்ள கருத்துக்கள் ரொம்ப மனதை தொடக்கூடியதாக இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருக்கும். இந்த நூலை படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு கவலையே இல்லை அப்படின்றத நமக்கு உணர வைக்கக்கூடியதாக இருக்கு. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனிதாபிமானம், அன்பு, கருணை, தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, எல்லாரையும் நண்பரா பாக்குறது, இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. அவருடைய அனுபவத்தை ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்க. இந்த நூல் ஒரே நாள்ல நான் படிச்சு முடிச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப விறுவிறுப்பா இவர் கொண்டு போயிருப்பாரு. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க வேற ஏதாவது நூல் படிச்சிருக்கீங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் அந்த நூலை படிச்சுட்டு அதோட சம்மரி போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.